உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றைக்கு 3வது நாள் அப்படின்னு கடந்த 2 நாட்களில் பார்த்தோம். 3வது நாள் கேள்வி பதில் நாட்கள் கேள்வி கேட்க போகிறோம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து வெளியே வந்து கருப்பு சட்டையோடு சொல்லிகிட்டு இருந்தார். வந்து நாளைக்கு இருக்குது பார்த்துக்கலாம், நாளைக்கு வச்சுக்கிறோம், நாளைக்கு நாங்கள் கேள்வி பதில் உங்கள் முதலமைச்சரை எங்கேயும் போகாமல் இருக்க சொல்லுங்கள், ஓடாமல் இருக்க சொல்லுங்கள், நான் பார்த்துட்றோம் அப்படின்னு. சரி, ஓகே, ஏதோ பரபரப்பாக அடித்து நொறுக்க போகிறாங்க பொழுது அப்படின்ற மாதிரியான இருந்தது. பொதுவாக பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் எல்லாரும் புதியவர்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், அது ஏறக்குறைய எல்லாரும் புதியவர்கள். இவங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்க 75 வருஷம் 50 வருஷம் அவங்க அனுபவசாலிகள், படம் தின்னு கொட்ட போட்டவர்கள், பல மீட்டிங்கில் பார்த்தவங்க, பல சட்டசபை கூட்டத்தை பார்த்தவங்க, பல மாநாடுகளை வென்றவர்கள், பல முதலமைச்சர்களை வந்து சந்தித்து கேள்வி கேட்டவங்க. இவங்கெல்லாம் என்னப்பா சின்ன பசங்க, சும்மா வந்து பால்வாடி பச்சா பவுடர் பூசினவங்க, இப்படி தானே விமர்சனம் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் என்ன பேச போகிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்தோம். அப்போ தாவேகாவில் வந்து அமைச்சர் ராஜ்மோகன், செங்கோட்டையன், நிர்மல்குமார் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இவங்களுக்கு அனுபவம் இருக்குது மற்றவங்களாம் அப்படின் பொழுது அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து ஏன்னா மரியம் வில்சன் அவர் அந்த பட்ஜெட் உரையை படித்தபோது தமிழில் சின்ன சின்ன எதுவும் இருந்தால் கூட சில கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் வினோத், வேளாண்மை துறை அமைச்சர், வந்து ஒரு 2.5 மணி நேரம் வாசித்தார். தங்கு தடையில்லாத அந்த தமிழை வாசித்தார். அதற்கான பதிலும் சொல்லியிருந்தார். அது இப்படி ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் தாவேக்கால் வந்து நாங்களும் பேசுவோம்பா, எங்களுக்கு பேச தெரியும், நீங்கள் தான் பேசுவீங்களாண்ணா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுலேயும் குறிப்பாக முதலமைச்சர் விஜய், வாயை திறந்து பேசுங்க சிஎம் சார், வாயை திறந்து பேசுங்க சிஎம் சார். ஏன்னா இவங்க எல்லாம் எதிர்பார்த்தது என்னென்னா, முதல்வர் வந்து உட்காந்தா ஒரு பாட்டுன்னு வந்து அப்படியே ஊரில் சொல்லுவாங்களா, ஓமங்கோட்டா மாதிரி இருக்காருப்பா அப்படின்னு, அது மாதிரி இருந்துட்டு போயிடுவார் போலக்குது அப்படின்னு நினச்சாங்க. வந்து அப்படி தான் போன சட்டசபை கூட்டத்தொடரில் அவர் சும்மா இருந்தவரை கிளப்பி விட்டாங்க. உங்கள் அப்பா எங்கே காணோம் அப்படின்னாரு. வந்து அந்த உங்கள் அப்பா எங்கே காணோம் அப்படின்ட்டு வந்து பெரிய இதுவாச்சு. வந்து அது கோபமாக ஆகிப்போச்சு, அவங்களுக்கு ஒரு தன்மான பிரச்சனையாகவே ஆகிப்போச்சு. ஆனால் தான் குளத்தூரில் போய் இந்த இவிஎம் மிஷின்லாம் வந்து ஆய்வுலாம் பண்ணாங்க. வந்து என்ன ஆய்வு பண்ணால் என்ன, அங்கே இருந்த மக்கள், அப்புறம் பொதுவாக தாவேக்கால இருந்தவங்களாம் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் இல்லை செல்லாது கோட்டை முதலேருந்து அழிங்க, சூரிய பரோட்டா மாதிரி அழிங்க, மறுபடியும் அதே தொகுதி தேர்தல் வைங்க, நாங்கள் யார் வந்து மறுபடியும் காட்டுறோம் அப்படின்போது சரி அதை அப்படியே விட்டாச்சு. இன்றைக்கி கேள்வி நேரம், அதில் வந்து இது சொல்லுவாங்க இல்லைங்களா, பிளாஸ்ட் அப்படின்வாங்க. அது மாதிரி இந்த குறுவை சாகுபடிக்கான அந்த நிவாரணத் தொகை, அப்புறமா அது வறட்சி நிவாரணம், இதெல்லாம் எங்கெங்கே கொடுக்கவே இல்லையே நீங்கள், அது சம்மந்தமாக பேசவே இல்லையேன்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வரை பார்த்து கேட்ட பொழுது அவர் என்ன சொன்னார்னா, அப்பா அது ஏற்கனவே மத்திய அரசு விட்டு அதுக்கிட்ட சம்மந்தமாக கொடுத்தாச்சு, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. ஏன்னா எங்களை போல் அரசியல் பண்ணுறவங்க யார், எங்களை போல் இது பண்ணுறவங்க யார், எல்லாத்தையும் அரசியல் நீங்கள் கரைச்சி குடித்தவங்க, இது கூட அவங்களுக்கு தெரியாது சாமி அப்படின்னு சொல்லி முன்ன பின்ன பேப்பரை படிச்சிருந்தா தானே தெரியும் அப்படின்ட்டு இப்படி ஒரு வார்த்தையை வந்து கலைஞருடைய பேரனை பார்த்து எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன்னா கலைஞரை வந்து சொல்லுவாங்க, வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான். வந்து காலையில் எழுந்த உடனே ஒரு சின்ன வாக்கிங் முடிச்சுட்டு அத்தனை செய்தித்தாள்களும் அவங்களுடைய டேபிளில் இருக்கும். அத்தனை செய்தித்தாள்கள் இருக்கும். 2 விதமான ஸ்கெட்ச் பேனாக இருக்கும், 2 கலரில். ஒரு ஸ்கெட்ச் பேனாவில் அவர் மார்க் பண்ணார்னா அது அதிகாரிகளுக்கும் அந்த துறை சார்ந்த அமைச்சர்களுக்கும் போய் சேரணும். ஒரு ஸ்கெட்ச் பேனாவில் அவர் இது பண்ணால் அது முரசொலியில் கட்டுரையாவோ அல்லது அதற்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு கட்டுரையாக கூட அது இருக்கும். அந்த அளவுக்கு டீப்பாக அதில் என்னென்னா எல்லா இதையும் படிப்பார். இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா அசோக் நகர் டைம்ஸ் அப்படின்னு இருக்குதுன்னா அந்த பேப்பரோடு கொண்டு படிப்பேன் அப்படின்னு அப்படியேப்பட்ட ஒரு தலைவருடைய பேரனை பார்த்து முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா தானே தெரியும் அப்படின்னு பெரிய இதுவாகி போச்சு. வந்து இன்றைக்கி குறிப்பாக வந்து கர்நாடகா காவிரி நீர் பிரச்சனை, இந்த காவிரி நீர் பிரச்சனையை நான் அரசியலாக்க விரும்பவே இல்லைங்க. ஏன் சுயநலத்துக்காக நான் என்றைக்கும் அரசியல் ஆக்க மாட்டேன். இது மக்களுடைய பிரச்சனை. இது எவ்வளோ காலமாக இது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். நான் ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார், வந்து பூனை வாழை விட்டு புலி வாழை பிடிச்சிட்டேன் அப்படின்ற கதையா. அது என்ன வால்னே தெரியல, அதை பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பட்டமாக தெரியுது இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்னு. கர்நாடகாவிலேயும் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பெரிய அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கர்நாடக முதல்வர் டிகே சிவகுமாரை விஜய் சந்திக்க போகிறாருன்னு இங்கே குய்யோ முறைன்னு கற்றுனாங்க. வந்து எங்கே உச்சநீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு இருக்குது,
நீங்கள் போய் சந்திக்கலாமா? அந்த தீர்ப்புக்கு என்ன மரியாதை? காவிரி மேலாண்மை கூட அளிச்ச அந்த அந்த தீர்ப்புக்கு என்ன இது? நீங்கள் பாட்டு போகிறீங்க வந்து, இது ஒரு முதல்வருக்கு அழகா? நீங்கள் வந்து இறங்கி போகிறீங்க, உங்களை மரியாதை குறையாக நடத்துவாங்க. அங்கே ஏற்கனவே போராட்டம் நடத்திட்டு இருக்கு, உங்களை வந்து தரையில் உட்கார வைப்பாங்க, உங்களை சரியாக மதிக்க மாட்டாங்க, இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று அப்படின்னு. கர்நாடக முதல்வர் கூப்பிட்ட மாதிரி தெரியலையே இதெல்லாம். விஜயை விருப்பப்பட்டு போகிறாரா? இந்த பிரச்சனையை பெருசாக்க போகிறாரு அப்படின்னு கர்நாடக முதல்வரே வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்துட்டாரு. சிஎம் சார் வராதிங்க, வேணாம், இங்கே நிலைமை சரியில்லை, இன்னொரு நாள் நம்ம மீட்டிங்கை நல்லபடியாக வச்சோம் சந்திப்போம். அதாவது அரசியலுக்கு விஜய் புதியவராக இருந்தாலும் துணிச்சல் மிக்கவர்னு சொல்லிட்டார் வந்து கர்நாடக முதல்வர். இப்போ அதுக்கு ஒரு விளக்கத்தை வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. பெங்களூருக்கு நான் தான் போகணுன்னு ஆசைப்பட்டேன், அதே சமயத்தில் எனக்கு அதனால் ஒரு அவமானம் நேர்கிறது அப்படின்னா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக அந்த அவமானத்தை நான் பொறுத்துக்கொள்வேன், அந்த அவமானத்தை நான் பொறுத்துப்பேங்க, அது ஒன்றும் எனக்கு ஒரு இதுவே கிடையாதுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தார். இதில் போய் நிறைய ஒரே கைத்தட்டலாக இருந்தது. அப்புறமா தேமுதிகனுடைய தலைவர், தேமுதிகனுடைய எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த் கூட செய்தியாளர்களை சந்திக்கும் போது, அது எப்படி ஒரு தமிழக முதல்வரை வந்து அவமானப்படுத்திட்டா நாங்களாம் சும்மா விட்டுருவோமா? அது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு ஏற்பட்ட அவமானம் தானே, நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம், நாங்கள் அப்படியே இது பண்ணிவிடுவோம் அப்படின்னா, சாமி நீங்கன்னு சொல்லல, பொதுவாகவே வந்து அப்படி ஒரு வேளை போய் அப்படி ஒரு அவமானம் அவருக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீங்களே என்ன சொல்லுவீங்க? பொதுவாக நான் அவங்களேன்னு சொல்ல, பொதுவாகவே எதிர்கட்சிங்க என்ன சொல்லுவீங்க? எதிர்கட்சிகள் உதிரி கட்சிகள் என்ன, யாருங்க இந்த முதல்வரை போக சொன்னாங்க? நாங்கள் தான் அப்போ தான் படித்து சொன்னோமே, போகாதீங்க போகாதீங்க போகாதீங்கன்னு. இப்போ பார்த்தீங்களா எப்படி அவமானப்படுத்தி பெங்களூர் எல்லையை தாண்டி ஒசூரில் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க பாருங்க அப்படின்ற இதே வாய் தான் பேசும். அதெல்லாம் தாண்டி ஒரு தெளிவான முடிவோடு, இது ஒரு மக்களுக்கான பிரச்சனை, இது வந்து தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறத நான் தீர்த்துடுறேன்னு, அதுதான் இவங்களுக்கு காண்டாகி போச்சு. இவ்வளோ நாள் தீர்க்க முடியாத பிரச்சனையை விஜய் தீர்த்து பேரை அள்ளிக்கிட்டு போயிட போகிறாரு அப்படின்னு. ரைட், இது ஒரு பக்கம் இருக்கும்போது வாலண்டரியாக வந்து வண்டியில் ஏறத்துன்னுவாங்கல்ல, அது இன்றைக்கி நடந்தது. வந்து மிக குறிப்பான விஷயம், கள்ளக்குறிச்சி திமுக எம்எல்ஏ உதயசூரியன் அவர் என்ன பேசினார்னா, இன்றைக்கி ரொம்ப அவர் பாட்டும் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தார். நிறைய தாவேகாவை சார்ந்தவர்கள், அப்புறமா திமுகவை சார்ந்தவர்கள், அந்த பக்கம் அதிமுக சார்ந்தவர்கள், யாருப்பா இவர் இப்படி நான் ஸ்டாப்பாக வந்து காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, நான் ஸ்டாப்பாக அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு, நான் வந்து படிக்கிற காலத்தில் லவ் டுடே பார்த்தேன், நான் அப்போ வந்து அவர் நடிப்பை பார்த்தேன் அப்படின்னு. அவர் என்ன தாவேகா பக்கம் இருக்க வேண்டியது இந்த பக்கம் போயிட்டாரா, இல்லை மாறி உக்காந்துட்டாரா, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இன்றைக்கி காலையில் நான் சட்டசபைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய பிள்ளைகள்லாம், அப்பா அப்பா தயவுசெய்து விஜய் மாமா கிட்ட எதுவும் கேள்வி கேட்டுறாதீங்க, அதுவும் எசக்க புசுக்காக கேள்வி கேட்டுறாதீங்க, அந்த மாமாவுக்கு பதில் சொல்ல தெரியாது, அவர் திருன்னு முழிப்பார் அப்படின்னு ஆரம்பித்தார். அந்த பக்கம் அமைச்சர் செங்கோட்டையும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு, ஏங்க இது என்ன வந்து பொதுக்கூட்டமாக இல்லை சட்டசபையாங்க, வந்து பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, சட்டசபைங்க இது வந்து அவைக்கு ஒரு பிள்ளை நீக்குங்க அப்படின்னு சபாநாயகர்கிட்ட சொன்னேன். நீக்குங்க ஏங்க இப்போ, ஏங்க இல்லைங்க உங்கள் முதல்வரை தாங்க நான் வந்து உங்கள் தலைவரை தாங்க புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கேன், அது கூட தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு மறுபடியும் ஏதோ பேச ஆரம்பித்தோன்னே அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அது சரியான ஒரு 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 பிளாஸ்ட் ஒன்று கொடுத்தாரு. என்னென்னா, சரிங்க ஓகே, அந்த மழலை செல்வங்கள் அவருடைய குழந்தைகள் சொல்ல, அந்த மழலை செல்வங்கிட்ட சொல்லுங்கள், எங்களுடைய முதல்வருக்கு எங்களுடைய தலைவருக்கு ஒன்றும் தெரியாது. ஆமாங்க, ஒன்றுமே தெரியாது அவருக்கு, ஊழல் பண்ண தெரியாது, திருட தெரியாது, கொள்ளையடிக்க தெரியாது, மிக முக்கியமான விஷயம் ஊரை அடித்து உலையில போட தெரியாது, நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு அரங்கமே கை தட்டுச்சுங்க. இது தாங்க ஸ்பாட்டில் ஒரு பதில். அமைச்சர் ராஜ்மோகனுடைய ஸ்பீச்சை, அது என்னங்க வந்து தமிழ் பேச்சு எங்கள் மூச்சிலேருந்து காலத்துலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம்ல, ஒரு யூடியூபராக இருந்து, ஒரு பத்திரிகையாளராக இருந்து, ஒரு மேடை பேச்சாளராக, ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு பேச்சாளராக அவருடைய அந்த ஸ்பீச்சுக்கு ஒரு தனி வசீகரம் உண்டு, அதில் மாற்றுக்கிறது யாராலும் பாராட்டியா. நீங்கள் சும்மா வந்து தாவேக்கால எல்லாம் புதுசு அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து அவங்கள எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் அது ஆகாது. நீங்கள் எதிர்கட்சியில் பெரிய அனுபவசாலியாக இருக்கிறீங்க, நீங்கள் திமுக அதிமுக மற்ற இதில் கூட இருக்குங்க, எல்லாருமே வந்து சூப்பராக பேசிடுறாங்களான்னா அங்கேயும் தடுமாற்றமாக பேசுகிறவங்களாம் உண்டு. மிக குறிப்பான ஒரு விஷயம் வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் ரொம்ப புள்ளிவிவரத்தோட சில இதுவெல்லாம் பேசியிருந்தாங்க, பாராட்டியிருந்தாங்க. இந்த காவிரி நீர் பிரச்சனைக்கு எப்படி வந்து அந்த அந்த இதுவை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ரொம்ப வரவேற்புலாம் கிடச்சிது. இப்போ தொடர்ச்சியாக அவங்க நிறைய புள்ளிவிவரத்தோடு பேசுகிறாங்க. புள்ளிவிவரத்து எதிர்க்கிற விஷயங்கள்லாம் எதிர்க்கிறாங்க. குறிப்பாக வந்து இந்த ஆன்லைனில் ஏங்க வந்து மதுவை விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு நல்ல கேள்வி தான். ஏன்னா டாஸ்மார்க் இருக்கிற கடையை மூடுங்க, பூரண மது விலக்கு அப்படின்ட்டு வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னாலும்
விவசாயிகள் கூட கேட்டிருந்தாங்க, பனைத்தொழில் விவசாயிகள் கூட, ஏங்க கல் இறக்கிறதுக்கு எங்களுக்கு லைசன்ஸை கொடுங்க, அதை அனுமதிங்க. கல் வந்து போதைப் பொருள் கிடையாதுங்க. காலகாலமாக அதுக்கு முன்னாடிலாம் கல் தாங்க. நம்ம பண்டைய தமிழர்லாம் கல் குடிச்சிருக்காங்க வந்து, அது வைத்தியமாக தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதில் என்னென்னோ செயற்கையெல்லாம் சேர்த்து தான் அது வேற விதமாக இது பண்ணிட்டாங்க. பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவில் பாருங்க கல் வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க கடைங்கெல்லாம் மூடுங்க அப்படின்னு பொழுது, ஆன்லைனில் எப்படிங்க மது கொடுக்கலாம், நீங்கள் விற்பனை பண்ணலாம், இது எப்படியா இருக்கு வந்து பஞ்சாப்ல டெல்லியில் இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வேணாங்கன்ட்டு அதுக்கு சௌமியா அன்புமணி அவர்கள் ஒரு சின்ன வருத்தத்தை தெரிவித்தாங்க. அந்த வருத்தம் தான் அது அநேகமாக எடுத்துட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பசங்க வந்து அந்த போதையிலேருந்து அவங்கள மீட்டெடுக்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. இப்போ ஆன்லைனில் வந்து நீங்கள் வீட்டு பொருள் வாங்கிக்கிற மாதிரி, சாப்பாடு வாங்கிக்கிற மாதிரி, இந்த சர்வ சாதாரணமாக அதுக்கு ஒரு வரைமுறை வைப்பீங்க, 21 வயசுக்கு மேலே அப்படின்னு. யார் பேரில் வேணாலும் வாங்கிட்டு போயிடுவான்ல. இப்போ நீங்கள் இந்த தனியார் பாரில் போகிறதுக்கு அடையாள அட்டை வேணுன்றான். அந்த அடையாள அட்டை திருத்துமையெல்லாம் போகிறானுங்க உள்ளே வந்து. ஜோடியோடு வரணும் அப்படின்னா அந்த ஜோடியும் எடுத்துன்னு போகிறானுங்க. அவங்களுக்கு குடிக்கணும், போதைப் பொருளை யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா, என்ன வேணாலும் பண்ணால் அது அந்த வயசு அது மாதிரியான வயசு, அதை கொஞ்சம் திருத்தம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது, இங்கே அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர் சரியான ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டாருங்க. இன்றைக்கி வந்து என்ன வந்து லாட்ரின்றீங்களே, எப்போ பார்த்தாலும் லாட்ரி மாஃபியா, லாட்ரி கும்பல், லாட்ரியை வந்து தமிழ்நாட்டில் எடுத்துன்னு வரதுக்காக வந்து இது மாதிரியான வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றீங்களே. ஒரு 900 கோடி ரூபாய் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் லாட்ரி அதிபர்கிட்ட இருந்து வாங்கினார்ல, அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கேட்டிருக்கார். கேட்டோன்னா அவர் வந்து இல்லை ஆமாம் எதுவும் சொல்லாமல் ஏற்கனவே ஆமான்னு ஒத்துக்கினார். இல்லை அது எனக்கு தெரியாதுங்க, அது உங்கள் மாமனார் தான் கேட்கணும், அது எங்கள் அப்பாவுக்கு தான் தெரியும், அவர் தான் கேட்கணும் அப்படின்னு. அப்போ ரைட்டு, அப்போ எங்கே உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அது, அப்போ உங்கள் அப்பாவை கேட்கணும் அப்படின்னா அப்போ உண்மை தானே வந்து, அப்போ என்ன ஏன் லாட்ரிங்க, இப்போ 900 கோடி என்ன ஆச்சு, பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு. இது எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதை லைவில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வந்து. நம்ம திரும்ப சொன்னதுன்னா, எனக்கு ஒரு மூத்த அரசியல்வாதி சொன்னது, இது கண்டி லைவாக இல்லாமல் இருந்ததுன்னா சட்டசபையை ஒரு அமளி துமளியாக பண்ணுவாங்க, லைவில் பண்ணும்போது மாட்டிப்பாங்க. ஏன்னா சில சமயத்தில் லைவில் போதுன்னு தெரியாமல் என்னென்னோ பேசிடுறாங்க வந்து, சிரிச்சிடுறாங்க, கேலி பண்ணிடுறாங்க. அவங்களோட அது எல்லாத்தையும் கேமரா க்ளோஸ்அப்பில் போது எல்லாம் வந்து பார்க்குறாங்க, எல்லாம் பசங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சாதாரண பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சாமானிய மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது ஏதாவது ஒன்று மிஸ்டேக் பண்ணிட்டு போகிறோம். இந்த சிசிடிவி கேமரா வந்த பிறகு எல்லாரும் உஷாராகிறாங்களே. அதுக்கு முன்னாலாம் ஒரு மால்குள்ளே போகிறது, ஒரு மால் அப்போ கிடையாது வந்து, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த பொருளை வந்து அலட்சியமாக இது பண்ணுறது, அந்த பொருளை இது பண்ணுறது, உடைக்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணுவான்ல குரங்கு புத்திக்காரன். இப்போ என்னன்னா, எப்போ நம்மளை சிசிடிவி கேமரா பார்த்துக்கிட்டே இருக்குது, உஷாராக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்ற ஒரு அதை போல தான் வந்து இந்த சட்டசபையில் லைவில் நேரலையில் போயிட்டுருக்கு. இந்த நேரலையில் தொடருங்க. இந்த நேரலை இல்லாத காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு. இதெல்லாம் மீறி இன்றைக்கு இந்த சட்டசபை விவாதம் வந்து இப்போ நான் இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் நம்ம திரும்ப சொன்ன மாதிரி 1 மாத காலம் இதனுடைய நிகழ்ச்சி இருக்குது, இன்னும் பரபரப்பு இருக்குது. அதையெல்லாம் மீறி சிஎம் விஜய் நேற்று கூட அவர் சும்மா இருக்கிறாரு, உம்முன்னு இருக்காரு, அப்புறம் வந்து சைடில் வந்து குறிப்பெடுக்கிறாரு அப்படின்னு. ஏங்க அவரை போய் மறுபடியும் சீன்றீங்க வந்து, அவர் சும்மா ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் மாதிரி ஏதாவது ஒன்றத்தை வந்து சொல்லிடுறாரு, பொழந்து கட்டிடுறாரு பாயிண்ட்டாக. அது பெரிய வைரலாக மாறிடுது. அவரை போய் ஏன் வாயை திறந்து பேசுங்க சிஎம், இது பேசுகிற சிஎம், அவர் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார். ஓகே, அடுத்த சட்டசபை கூட்டம் எப்படி இருக்கும் என்பதை அடுத்த காணொலியில் காணலாம். வணக்கம்.